மதுசா விமலானந்தம் இலக்கிய வரலாறுகளில் நாடகம் பற்றிய வினா விடை. தமிழ் நாடகமானது தானாய் தமிழ் மொழியிலேயே உற்பத்தியானது என்பது என் திடமான கொள்கை எனக் கூறியவர் யார்? பம்மல் சம்பந்தம். தமிழ் நாடகமானது தானாய் தமிழ் மொழியிலேயே உற்பத்தியானது என்பது என் திடமான கொள்கை எனக் கூறியவர் யார்? பம்மல் சம்பந்தம். வாடா வயவர் ஏத்தும் வள்ளி என கூத்துக்களை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். வாடா வயவர் ஏத்தும் வள்ளி என கூத்துக்களை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். ராஜராஜ விஜயம் எனும் நாடகம் நடிக்கப்பட்டதை பற்றி கூறும் கல்வெட்டு தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு. பூம்புலியூர் நாடகம் நடித்த அரசனிடமிருந்து இறையிலி நிலம் பெற்றவர் யார்? கமலாலய பட்டர். பூம்புலியூர் நாடகம் நடித்த அரசனிடமிருந்து இறையிலி நிலம் பெற்றவர் யார்? கமலாலய பட்டர். ஒட்ட நாடகம் எனும் நாடகத்தை இயற்றியவர் யார்? கோவிந்த கவிராயர். ஒட்ட நாடகம் எனும் நாடகத்தை இயற்றியவர் யார்? கோவிந்த கவிராயர். வண்ண களஞ்சிய புலவரால் எழுதப்பட்ட நாடகம் எது? அலிபாதுஷா நாடகம். வண்ண களஞ்சிய புலவரால் எழுதப்பட்ட நாடகம் எது? அலிபாதுஷா நாடகம். ஷேக்ஸ்பியரின் வெனிஸ் வர்த்தகன் எனும் நாடகத்தை வேனிற்காலத்து நள்ளிருட்கனவு என மொழிபெயர்த்தவர் யார்? வேணுகோபாலாச்சாரியார். ஷேக்ஸ்பியரின் வெனிஸ் வர்த்தகன் எனும் நாடகத்தை வேனிற்காலத்து நள்ளிருட்கனவு என மொழிபெயர்த்தவர் யார்? வேணுகோபாலாச்சாரியார். முழுக்க முழுக்க நகைச்சுவை கொண்ட நாடகம் எது? சனமோ நல்லாசினி. நாடகவியல் எனும் நாடக இலக்கண நூலை எழுதியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். நாடகவியல் எனும் நாடக இலக்கண நூலை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். தி சீக்ரெட் வே எனும் பணுவலை தழுவி எழுதப்பட்ட நாடகம் மனோன்மணியம். தமிழில் தோன்றிய முதல் சமூக நாடகம் எது? டம்பாச்சாரி விலாசம். அர்ச்சந்திர விலாசம் எனும் நாடகத்தை எழுதியவர் யார்? அப்பாவு பிள்ளை. அர்ச்சந்திர விலாசம் எனும் நாடகத்தை எழுதியவர் யார்? அப்பாவு பிள்ளை. தஞ்சையில் மனமோகன நாடக மன்றத்தை அமைத்தவர் யார்? நவாப் கோவிந்தசாமி ராவ். தமிழ் நாடகத்தின் வித்தகராக விளங்கியவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நாடகங்கள் யாவை? ரத்னாவளி, மாளவிகாக்னி மித்திரம். வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நாடகங்கள் யாவை? ரத்னாவளி, மாளவிகாக்னி மித்திரம். சமரச சன்மார்க்க நாடக சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1914. சமரச சன்மார்க்க நாடக சபை சமரச சன்மார்க்க நாடக சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1914. பால மனோகர சபா எனும் நாடக சபையை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1922. ராஜா பர்த்ருஹரி என்பது எவ்வகை நாடகம்? வரலாற்று கற்பனை நாடகம். ஸ்ரீ பால சண்முகானந்த சபை யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? டி.கே.எஸ். சகோதரர்கள். 1925 மதுரை. நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? டி.கே. சண்முகம்.